ஒரு 3 மாதம்ங்கிறது ஒரு அமைச்சருக்கும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. பட்ஜெட்டுக்கு பிறகு மாற்றம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் முதலமைச்சர் இருப்பதாக ஒரு தகவல் வருது. அது ஒரு 5-6 பேர் அடிபடுது. அவங்க அடிக்கடி சர்ச்சைகளில் மாற்றின அமைச்சர்கள், சில பேர் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. சைக்கிளிங்கில் அமைச்சரவை மாற்றம். இப்போ ரீசன் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 சர்ச்சைகளில் சிக்கினது அமைச்சர் பெண்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் தான் ஃபஸ்ட்டு. இவங்க தொடர்ந்து சர்ச்சைகள் சிக்கிறாங்க. இதனால தான் இவங்க மாற்றமா? ஒரு ஒன்றிய செயலாளர் பேசின விஷயத்தை ட்ரிகர் பண்ணுறாங்க, பொது வெளியில் ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ இவங்களை டார்கெட் பண்ணுறாங்கிறது மட்டும் தெரியுது. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸுமே கொஞ்சம் அவங்க சரியில்லைங்கிற மாதிரி தலைமைக்கு சொல்கிறாங்க. குறிப்பாக நம்ம போக்குவரத்துறை பற்றி பேசுகிறப்ப தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி, போக்குவரத்துறை அமைச்சரும் சரி, இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா தயவு செய்து சென்னையில் டெம்பரவரி போஸ்ட்டில் நிறைய டிரைவர் போட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய டிரைவிங் ரொம்ப ஹார்ஸ் டிரைவிங்காக இருக்குது. கார்பரேஷன் பஸ்ஸை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ஹார்ஸ் டிரைவிங்காக இருக்குது. பொதுமக்கள் மத்தியில் கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஒரு பெரிய விபத்துகள் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சில அட்வைஸ் கொடுத்து அவங்கள அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். தினம் ஏதாவது ஒரு கட்சி தலைவர் ஏதாவது போர் அடித்தாலே கில்லி சரக்குமார் தான் எடுத்துகிட்டு சீமான் பேசுகிறார். பார்த்தீங்களா இப்போ பவுடர் அமைச்சர் அப்படின்லாம் பேசுகிறார். உங்களுடைய பழைய வீடியோ எடுத்து போட்டால் என்ன ஆகும்? நான் கெட்டவன், கேடு கெட்ட வீடியோலாம் போட்டாங்கன்னா இல்ல, அவர் சொல்லும் போது என்ன சொல்றான்னா, ஒரு அப்பனா இருக்க தகுதி இல்லாதவன் எப்படி அமைச்சர் ஆகிறான்? உச்சகட்டமான உக்கிர வார்த்தைங்க இதெல்லாம். வன்மம் தான் அதெல்லாம். ஏன்னா ஒரு குழந்தைய வச்சு எப்படி நீங்க அப்பாவா இல்லையாங்கிறது எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும்? இடைத்தேர்தல் சொன்னாலே பொது வேட்பாளர் தான் இப்பெல்லாம் ஞாபகத்தில் வருது. ஏன்னா சீமான் அவர்கள் இந்த பேசும்போது சொன்னாரு, இடைத்தேர்தல் வரட்டும், வெறியோட இருக்கேன். அண்ணனை மட்டும் உள்ள விடுங்க, சட்டமன்றத்துக்குள்ள விட்டு நான் கேட்குற கேள்வியை மட்டும் பாருன்ற வெறியோட இருக்கு. ஏற்கனவே எலெக்ஷனுக்கு முன்னாடி நாம் தமிழ் ஒரு ஏஐ வந்துச்சு பார்த்தீங்களா, புலியோட போகல. இந்த ஆட்டம் உங்க கையில் இருக்கு. உங்க காலில் இருக்கிற பந்து ஒரு நாள் எங்கள் கால்களுக்கு வரும். வாக்காட பெரிய விசப்பரீட்சையை திமுக அதிமுக செய்ய போகுது. சீமான் அந்த விசப்பரீட்சையில ட்ரெயின் பண்ண போறாரு. அவர் தான் இங்க எழுதுறவரு. விசப்பரீட்சை வைக்கிறது இவங்க தான். அப்படிங்கும்போது அது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான தேர்தலாக தான் இருக்கும். அது நான் அடிக்கிறேன், உனக்கு எரியுதுன்னா நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு சார். எப்படி சார் இவ்வளோ? இல்லை, அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சுங்க. நைட்டு பூரா அவருடைய கதைகளை, வீரரசன கதைகளை கேட்டு நீங்களும் நம்ம கேட்டு அப்படியே மறந்து ஐடி வேலையை விட்டுட்டு மம்மட்டியோட போய் வெட்ரா பண்ணு அப்படின்னு வெட்டிக்கிட்டு இருந்தவங்களாம் போச்சு. இப்போ பூரா ChatGPTலையும் கூகுள்லையும் போட்டுறேன். அண்ணன் சொன்ன கதை என்ன கதை, ஓஹோ ஹாலிவுட் போலாம் அப்படின்ற கண்டுபிடிச்சு. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு ஜுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அமைச்சரவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்லது நடக்கும், ஒவ்வொரு கெட்டது நடக்கும். தமிழக அமைச்சரவை மாற்றங்கள் கடந்த காலங்கள் நிறையா முறை பார்த்துருக்கோம். அதே போல் இன்று விஜய் அவர்கள் அரசிலும் தமிழக அரசில் கண்டிப்பாக அமைச்சரவை மாற்றம் இருக்கும். குறிப்பிட்ட ஒரு 4 அமைச்சர்கள் பேர், அதாவது மாற்றுக் கட்சியினர் கூட அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்காங்க, அவங்களும் மாற்ற போகிறதா ஒரு கருத்து வெளியே கசியுது. கிட்டத்தட்ட உறுதியானது மாதிரி சொல்கிறாங்க. தமிழக அமைச்சர்களில் மாற்றம் ஏற்படுமா? ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏன்னா ஒரு 3 மாதம்ங்கிறது ஒரு அமைச்சருக்கும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அவங்க அந்த துறை சார்ந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இதுக்கு பிறகு பட்ஜெட்டுக்கு பிறகு மாற்றம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் முதலமைச்சர் இருப்பதாக ஒரு தகவல் வருது. அது ஒரு 5-6 பேர் அடிபடுது. அவங்க அடிக்கடி சர்ச்சைகளில் மாட்டின அமைச்சர்கள், சில பேர் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இன்னொரு பிளானும் அவர் செய்கிறதாக சொல்கிறாங்க. சைக்கிளிங்கில் அமைச்சரவை மாற்றம் நடக்க போகுது. ஆமாம், அது அடிக்கடி ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவை மாற்றத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைச்சர்கள் மட்டும் வச்சுட்டு அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அமைச்சரவை மாற்றுவோம். 6 மாதத்துக்கு ஒருக்கா, 1 வருஷத்துக்கு ஒருக்கா, ஒரு முக்கியத்துவம் கம்மியான துறைகள்லாம் அடிக்கடி மாற்றலாங்கிற ஒரு பிளானும் இருக்குங்கிற. அது ஒரு பிரில்லியண்டான ஒர்க். அது எப்படின்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிரும். ஆனால் எல்லா துறையும் ஃப்ரெஷ்ஷாக வேலை நடக்கிற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரியும் இருக்கிறதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக மாற்றுக் கட்சியை சேர்ந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பேர் தான் முதல்ல இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா வாரத்துக்கு ஒரு சர்ச்சையில் அவர் தான் மாட்டுறாரு. ஆரம்பத்துலேருந்து மாட்டுறாரு. டான்ஸ்லேருந்து அந்த இதுலேருந்து வரிசையாக மாட்டுறாரு. அப்போ அவரே காங்கிரஸ் தரப்புலேருந்து வேறு ஒருத்தரை கேட்குறாங்க, வேறு ஒரு வேட்பாளர் கொடுக்கணும். அது இன்னொரு வேட்பாளர் யார் பேர் அப்படின்னா, காங்கிரஸ்லேருந்து இந்த தாரையை கத்பட்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. குளச்சல் தொகுதி எம்எல்ஏ, போன முறை விடவங்கூடி எம்எல்ஏவாக இருந்தவங்க. அவங்க ஒரு ப்ரொஃபஸர். அவங்க உயர்கல்வித்துறைக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்றாங்க. ஏற்கனவே அவங்க பேரும் அடிபட்டுச்சு, அவங்களும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. காங்கிரஸ்லேருந்து வேறு ஒரு எம்எல்ஏ கொடுங்க அப்படிங்கிறதுக்காக அதுவும் வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த 5 பேரில் அவங்க ஒருத்தவங்க அதில் வாய்ப்பு இருக்குது.
மற்றபடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தமிழன் பார்த்திபன். நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அடிக்கடி இப்போ ரீசன் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 சர்ச்சைகளில் சிக்கினது அமைச்சர் பெண்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் தான் ஃபஸ்ட்டு. இவங்க தொடர்ந்து சர்ச்சைகள் சிக்கிறாங்க. இதனால தான் இவங்க மாற்றமா? இல்லை, அவங்க வந்து அதாவது ஒரு அமைச்சரும் ஒரு மாவட்ட செயலாளரும் இருக்காங்க. ஒரு ஒன்றிய செயலாளர் பேசின விஷயத்தை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க, பொது வெளியில் ஆடியோ ஆமாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது இவங்க ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்து அரசியலுக்கு வந்து பொண்ணை பண்ணியிருக்காங்க. அப்போ இவர்கள் பிடிக்காத ஆட்கள் எதிர் நிர்வாகத்தில் உள்ள ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனு கொடுத்த நடவடிக்கைகள் வீடியோ போட்டுட்ருக்கு. அப்போ இவங்களை டார்கெட் பண்ணுறாங்கிறது மட்டும் தெரியுது. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸுமே கொஞ்சம் அவங்க வந்து சரியில்லைங்கிற மாதிரி தலைமைக்கு சொல்கிறாங்க. ஓகே, இந்த குற்றச்சாட்டுகளை தாண்டி புரியுது. இது வந்து ஜெகதீஸ்வரி அவர்கள் குற்றச்சாட்டுகள் தாண்டி ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த அதிகமாக சர்ச்சைகள் தான். ஆனால் இங்கிட்டு தமிழன் பார்த்திபன் போக்குவரத்துறை மாற்றம் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனால் இவர் எந்த சர்ச்சையிலுமே சிக்கலை. ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டு, அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டே சந்திக்கிறதுல இவரையே மாற்றணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. தமிழன் பார்த்திபனை பொறுத்த வரைக்கும் சேலத்தில் வந்து ஆரம்ப காலத்திலேருந்து விஜய் மன்றத்தினுடைய தீவிரமானவர். சேலம் பஸ் ஸ்டாண்டு முழுவதும் தமிழன் டீ ஸ்டால், தமிழன் ஹோட்டல்னு வரிசையா தமிழனோட எல்லா படங்கள்லேயும் ஒரு கேரக்டர்ல இல்லை கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஒரு தீவிரமான விஜய் ரசிகர், வெறியர், முரட்டு பக்தர்பாங்களா அந்த மாதிரி ஒரு ஆள். ஆனால் அவர் அமைச்சரவை மாற்றம், இலாக்கா மாற்றம் இருக்குன்றாங்க. அவர் பேர், அவர் வந்து அமைச்சராக மாற்ற மாட்டாங்க, இலாக்கா மாற்றம் பண்ணுவாங்கன்னாங்க. ஏன்னா இன்றைக்கி போக்குவரத்துறை மிகப்பெரிய அளவில் லாஸில் போயிட்டுருக்கு. அது நிறைய சிக்கல் இருக்குது. குறிப்பாக நம்ம போக்குவரத்துறை பற்றி பேசுகிறப்ப தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி, போக்குவரத்துறை அமைச்சரும் சரி, இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா தயவு செய்து சென்னையில் டெம்பரவரி போஸ்ட்டில் நிறைய டிரைவர் போட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய டிரைவிங் ரொம்ப ஹார்ஸ் டிரைவிங்காக இருக்குது. கார்பரேஷன் பஸ்ஸை எடுத்துகிட்டு போகிறது வந்து ரொம்ப ஹார்ஸ் டிரைவிங்காக இருக்குது. பொதுமக்கள் மத்தியில் கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஒரு பெரிய விபத்துகள் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சில அட்வைஸ் கொடுத்து அவங்கள வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து புதுசாக போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த பஸ்ஸை வந்து ரொம்ப சும்மா 2 வீலரில் போகிற மாதிரி அப்படி கட் அடிச்சு தான் போகிறாங்க ரோட்டில். இந்த கம்ப்ளைண்ட் வந்து தொடர்ந்து பலரும் பேசிட்டு இருக்காங்க. பைக் சேசிங் மாதிரி போயிட்டு இருக்காங்க. இது வந்து பெரிய ஆபத்து, மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொண்டு வந்து விட்டுரும். அது இம்மிடியட்டாக இதை வந்து அவங்க சரி பண்ணணும். ஏன்னா இந்த கம்ப்ளைண்ட்டை நானும் நேரடியாக அனுப்பிச்சு நேற்று பலரும் சொல்கிறாங்க, பலரும் சோசியல் மீடியாவில் எழுதுகிறாங்க. இதை கண்காணிக்க வேண்டிய, ஏன்னா பெரிய விபத்து ஏற்பட்டு அதுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கிறது வந்து தப்பாக போகிறது. இதை வந்து பண்ணணும். அப்போ அவர் அந்த துறை சார்ந்த வேறு துறையில் போட்டுட்டு அவருக்கு வந்து ஒரு இதில் வந்து இன்னும் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை போடலாமா அப்படிங்கிற மாதிரி இது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த இடைத்தேர்தல் வர்ற வரைக்கும் மாற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை. இடைத்தேர்தலுக்கு பிறகு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த கில்லி சரத்குமார் அவர்கள் பேர், கில்லி சரத்குமார் அவர்கள் மாட்டினது ஒரு சர்ச்சை. ஆனால் அதை அவங்களே அவங்க கட்சியினரே மன்னிச்சு விட்டா கூட தினம் ஏதாவது ஒரு கட்சி தலைவர் ஏதாவது போர் அடித்தாலே கில்லி சரத்குமார் தான் எடுத்துட்டாங்க. பழைய வீடியோ எடுத்து நேற்று சீமான் பேசுகிறார். வந்து பார்த்தீங்களா அவர் இப்போ பவுடர் அமைச்சர் அப்படின்லாம் பேசுகிறாரு. உங்களுடைய பழைய வீடியோ எடுத்து போட்டால் என்ன ஆகும்? நான் கெட்டவன், கேடு கெட்ட வீடியோலாம் போட்டாங்கன்னா அவங்க வாரி அடிச்சு சும்மா அது தனி மனிதன் சார், அதில் நீங்கள் தலையிடக்கூடாது. தனி மனித உரிமை அவங்க வீட்டுக்குள்ள நடந்தால் நீங்கள் எப்படி? சரி, இவர் தனி மனித உரிமை தானே அது. இவர் அமைச்சருக்கு பண்ணாரா? இவர் அந்த வீடியோ உண்மையாக போயாங்கிறது தெரியாது. அவர் ஒரு 2-3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கே வர்றதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயோ போயிருக்காரு, மேட்ச் பார்த்துருக்காரு. பாவம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு, மருந்து கொடுத்துருக்காரு. அதை வந்து எடுத்து போட்டு நீங்கள் வந்து பேசிட்டு உங்கள் பழைய வீடியோவில் எடுப்பாங்களே, அவங்க பாவம் ஏற்கனவே கையில் மொபைலோடயே இருக்கிறாங்க, தோண்டி எடுத்து போட்டாங்கன்னா சோசியல் மீடியாவில் தேய்ச்சிருவாங்க போட்டு. அப்போ இதெல்லாம் தப்பு. நீங்கள் ஒரு அமைச்சர் மீது அவர் துறை சார்ந்த விஷயத்தில் நிர்வாக ரீதியாக அவர் தவறு செஞ்சுருக்கிறாரு, ஊழல் செஞ்சுருக்கிறாரு, அவர் வந்து செயல்பாடுகள் சரியில்லை, அதை நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். அரசியல் கட்சியா பர்சனலாக எப்பயோ நடந்த விஷயத்துக்கு வீடியோ எடுத்து போயிட்டோம்னா உங்கள் வீடியோ எடுத்தா என்ன பண்ணுவீங்க? இல்லை, அவர் சொல்லும் போது என்ன சொல்கிறான்னா, ஒரு அப்பனா இருக்க தகுதி இல்லாதவன் எப்படி அமைச்சர் ஆகிறான்? உச்சகட்டமான உக்கிர வார்த்தைங்க இதெல்லாம், வன்மம் தான் அதெல்லாம். ஏன்னா ஒரு குழந்தைய வச்சு எப்படி நீங்கள் ஒரு அப்பாவா இல்லையாங்கிறது அவர் எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த குழந்தைக்கு அப்பாவா இல்லையா, அப்பாவா இருக்கக்கூட எனக்கு தகுதி இல்லைன்ற வார்த்தையெல்லாம் எப்படி பயன்படுத்துறது? இதெல்லாம் வந்து வன்மம். இதெல்லாம் உண்மையில் மிகப்பெரிய வன்மம். அது அவனுக்கு அந்த குழந்தை வளர்ந்து அவங்க அப்பாவை பார்த்தா என்ன நினைக்கும்? அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அதை யோசிக்க வேணாமா நீங்கள்? அவருக்கு ஒரு மனைவி இருக்குல்ல. உங்களுக்கு மட்டும் எங்கள் குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க, என் பையனை பற்றி பேசுகிறாங்க, எனக்கு பையனுக்குள்ள அவர் தெரிஞ்சிருச்சுங்க. அப்போ நீங்கள் பேசுனீங்கல்ல, கதறினீங்கல்ல, நாளைக்கு அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல. அந்த குழந்தை வளர்ந்து வர்றப்ப நாளைக்கு அப்பா எப்படிலாம் பேசியிருக்காங்க, நம்ம அப்பா பொறுப்பு இல்லாதவனா நினைக்குமா இல்லையா? போலீஸ் ஸ்டேஷன் வாசல் அவர் தான் சொன்னார், என் மயனுக்கு விவரம் தெரிஞ்சிருச்சு, தொடர்ந்து எத்தனை வருஷம் தான் இந்த கேஸ். அப்போ உங்களுக்கு வந்தால் அது தக்காளி ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்து தக்காளி சட்னி. இப்போ உங்களுக்கு வந்து அரசியல் செய்கிறதுக்கு பிடிமானம் இல்லை. அதனால் நீங்கள் வந்து தரம் தாழ்ந்து விமர்சனமாக போயிட்டுருக்கு. நீங்கள் அரசியல் ரீதியாக விமர்சனம் வைங்க, அவருடைய துறை சேர்ந்தால் விமர்சனம் வைங்க, அவர் துறையில் சரியில்லை. அதை விட்டுட்டு பெர்சனலாக நீ ஒரு அப்பாவை கூட இருக்க இதலான்ற வார்த்தையெல்லாம் வந்து
வன்மத்தின் உச்சம். ஓகே, இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் அமைச்சர் மாத்திரத்திலும் ஒரு பக்கம் இருக்கணும். ஆனால் இந்த அமைச்சரவை இலாக்கெல்லாம் கண்டிப்பாக போகக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் வந்து கரூர் விஜயபாஸ்கர், அதுக்கப்புறம் விராலிமலை விஜயபாஸ்கர் அவர்கள். அதிமுக இருந்த முக்கிய பழைய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களுக்கு இந்த அமைச்சரை ஒதுக்கப்படுவதா ஒரு இது வந்திருக்கு. உண்மைதானே அது? எம்ஆர் விஜயபாஸ்கர் எம்எல்ஏவே ஆக மாட்டார். அங்கே வந்து மதியலை நிற்க வைக்கிறதா ஒரு பேச்சுவார்த்தை ஓடுது. அதுக்கு ஒத்துக்குறாரா விஜயபாஸ்கர்? ஒத்துக்குறாரு. உங்களை வந்து வேறு ஏதாவது வாரியம் தர்றோம், எம்பி ஆக்குறோம், நீங்கள் வந்து மதியலனுக்கு செய்யணும். ஏன்னா இருக்கிற மாவட்ட செயலாளர்களே அந்த வழக்குக்காக சிறையில் இருந்த ஒரு நபர், முதல் ஆளாக இருந்தவர். அப்படிங்கும்போது அவருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க, கேபினட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றாங்க மதியழகனை. அப்போ நீங்கள் அதை விட்டு கொடுங்க கரூரை, நான் வந்து கேண்டிடேட் போட்டுக்கிறோம், உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கண்ணியமான பதவிகள் கொடுக்குறோம் அப்படின்னு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அப்படி வந்தோன்னா கண்டிப்பாக அமைச்சரவைகள் மதியழகன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மதியழகனுக்கு இப்போ வரைக்கும் எதுவும் போடலை, அதனால் அவங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க போல். ஒரு வேலையை விஜயபாஸ்கர் ஒத்துக்கலைன்னா அவருக்கு வேறு ஏதாவது பதவி போடுவாங்க. விஜயபாஸ்கர் ஒத்துக்குறாருன்னு நினைக்கிறேன். போனார்னா மதியழகன் கேண்டிடேட்டாக போடுவாங்க. ஓகே, மற்றபடி அதிமுகலேருந்து வர்றவங்களுக்கு அமைச்சரவை கொடுப்பது உறுதி. அமைச்சரவை கொடுப்பதற்கான வாய்ப்பு கம்மிங்க, ரொம்ப குறைவு. ரொம்ப விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கருக்கெல்லாம் அமைச்சராகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு, கொடுக்க மாட்டாங்க. இப்போதைக்கு அமைச்சரவை மாற்றமே எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு இடைத்தேர்தலுக்கு பிறகு தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியுமே மாத்திரப்ப நீங்கள் சொல்லக்கூடிய 5-6 பேரில் சில பேருக்கு இலாக்காக்கள் மாத்திரம் இருக்கும், சில பேரை வந்து அமைச்சரவையிலேருந்து நீக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இடைத்தேர்தல்னு சொன்னாலே பொது வேட்பாளர் தான் இப்போலாம் ஞாபகத்தில் வருது. ஏன்னா சீமான் அவர்கள் இந்த பேசும்போது சொன்னார், இடைத்தேர்தல் வரட்டும், வெறியோட இருக்கேன். அண்ணனை மட்டும் உள்ள விடுங்க, புகாத்தையும் பேச்சு சட்டமன்றத்துக்குள்ள விட்டு நான் கேட்குற கேள்வியை மட்டும் பாருன்ற வெறியோட இருக்கு. ஏற்கனவே எலெக்ஷனுக்கு முன்னாடி நாம் தமிழர் ஒரு ஏஐ வந்துச்சு பார்த்தீங்களா, புலியோட போகல, புலியோட சட்டமன்றத்துக்குள்ள போகிற மாதிரி. அதெல்லாம் இப்போ நிஜமாக புலியோட போக போகிறாரு போல சட்டமன்றத்துக்குள்ள. அதனால் வந்து ஒரு பொது வேட்பாளருங்கிறது ஒரு கடுமையான டஃப். நம்ம அவ்வளோ ஈஸியாக அதை அனலைஸ்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. திமுகவுக்கான ஒன்றுமும் ஓட் பேங்க் இருக்குது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 1.5 லட்சம் ஓட்டு திமுக வாங்கியிருக்கு, 1 கோடி ஓட்டு வந்து அதிமுக வாங்கியிருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ற பட்சத்தில் ஒரு 50 லட்சம் ஓட்டை கழிச்சிருங்க பிடிக்காம. அப்படிங்கும் போது வந்து ஒரு 2 கோடி ஓட்டு அப்படின்னு வரும் கால்குலேட் பண்ணிப்பா. அது வந்து எதிர்த்து நிற்கக்கூடியவர்களுக்கு ஒரு டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அம்பாசமுத்திரத்தில் நிற்கிறாங்கன்னு வச்சுங்க, இசைக்கு சுப்பியாவுக்கு அவங்க தனிப்பட்ட செல்வாக்கு, அதை வந்து ஃபேஸ் பண்ணுவார். ரெண்டாவது ஆளுங்கட்சியோடைய பெர்ஃபார்மன்ஸு, இவங்க எல்லாரும் சேர்ந்து நிற்கிறாங்க. இது 2 விஷயமாகவும் ட்ரிக்கர் ஆகும். ஒன்று வந்து என்னப்பா நீ ஒருத்தர் எதுக்கு எல்லா ஒன்று சேர்ந்துருக்கீங்கிற தலைகீழாக மாறி அவங்க படுதோல்வி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடந்தால் சீமான் அவர்களுக்கு அதான் கிடையாது, அதோட மண்ணள்ளி போட்டுற வேண்டியது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அரசியல் முடிஞ்சு போயிடும். ஆனால் இது ஒரு வழியில் இந்த பக்கம் வந்து இவங்க வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு ஆளும் கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு. பார்த்தீங்களா, அவங்களுடைய ஆட்சிக்கு வந்து ஒரு மக்களே ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, ஜனநாயக தீர்ப்பு தலைவனையும் ஏற்றுக்கொள்ளணும்னு இப்போ சொல்லுவாங்க. அப்போ வந்து 2 பக்கமுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அது பொது வேட்பாளரில் ஒரு சிக்கல் என்னென்னா, இது முரண்பாடான கூட்டணி. இப்போ அதிமுக வந்து பாஜக கூட இருக்குது. அப்போ நீங்கள் பொது வேட்பாளரை போகிறப்ப பாஜகவின் ஆசிரியர் பெற்ற வேட்பாளர்னு போடுவீங்களா? இப்போ திராவிடத்தை ஒழிக்க வந்தோம்னா திராவிட கட்சி ஆதரவோடு நீங்கள் நிற்பீங்களா? இது இப்படி எல்லாமே முரண்பாடு. நீங்கள் வந்து திராவிடத்தை ஒழிக்க வந்திருக்கேன் அப்படின்னு பேசிட்டு திராவிட கட்சி ஆதரவோடு நிற்கலாமா? பேனா வையி நான் வந்து ஒட்டக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோதான் தோண்டி எடுத்து போட்டுருவாங்க எல்லாத்தையும். அப்போ இது முரண்பாடான கூட்டணி. வாக்கு சதவீத அடிப்படையில் பார்க்குறப்ப அவங்க ஒரு வெயிட்டான ஒரு டைட் காம்படேட்டராக இருப்பாங்க. ஆனால் அது வந்து தாவேக்கா இன்றைக்கி அரசாங்கமாக இருக்குது. தனிப்பட்ட செல்வாக்கில் இசைக்கு சுப்பியாக இருக்கிறாரு. இதெல்லாம் இவங்களுக்கு ப்ளஸ்ஸு, கூட்டணி பலம் அவங்களுக்கு ப்ளஸ்ஸு. ஆனால் இது வந்து வெற்றி தோல்விங்கிறது தாவேக்காவுக்கு பெருசாக பாதிக்காது. ஆனால் தோல்விங்கிறது ஒட்டு மொத்தமாக இந்த கயிறு இழுப்பாங்கள்ல, 10 பேர் சேர்ந்து கயிறு இழுத்து ஒரு பக்கம் மொத்தமாக பின்னாடி விழுகிற மாதிரி மொத்தமாக அவுட் ஆயிரும். பெரிய விஷப்பரீட்சையை அதிமுக செய்ய போகுது. சீமான் அந்த விஷப்பரீட்சையில ட்ரெயின் பண்ண போறாரு. அவர் தான் இங்கே எழுதுறவர், விஷப்பரீட்சை வைக்கிறது இவங்க தான். அப்படிங்கும்போது அது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான தேர்தலாக தான் இருக்கும் அது. ஆனால் இவர் வந்துட்டு அந்த கனவுல தான் இருக்கிறாரு. ஏன்னா திமுக அதிமுக இரண்டும் சேர்ந்துமே விஜய் அவர்களை எதிர்க்க ஒரு அந்த ஒரு முகம்ன்றதை சீமான் தான் முடிவு பண்ணுறாங்களா? அதாவது யங்ஸ்டர்ஸ் 2 கட்சியிலுமே இல்லைங்க, ஓப்பனாக சொல்லணும்னா. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கலையாங்க நீங்கள் யங்ஸ்டரா? இல்லை, உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான் யங்ஸ்டர் இருக்கார். 50 வயசில் அவர் பின்னாடி இருக்காரு. 60 வயசில் இளைஞர் அணி, 50 வயசில் மாணவர் அணி போட்டால் ஒரு கட்சி உருப்படுமா என்ன? இளைஞர் அணினா எத்தனை வயசில் போடுவீங்க? இளைஞர்னா ஒரு 30, 35, 20லேருந்து 40 வயசுக்குள்ளே இளைஞர் அணி. மாணவர் அணி 25 வயசுக்குள்ளே போடணும். நீங்கள் மாணவர் அணி எத்தனை வயசில் இருக்கீங்க? 50. இளைஞர் அணி 60. இது நிர்வாகியே எப்படி இருந்தான்னா தொண்டர்கள் எப்படி இருப்பான்? இப்போ உதயநிதி ஸ்டாலின் நேற்று அந்த கைது பண்ணுறதுக்கு போனாங்க இல்லையா, பார்த்தா யாராவது இளைஞர் 10 பேர் நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்களா?
இவர் இளைஞரணி செயலாளர். இப்போ அவர் இருக்க பகுதியிலேயே சுற்றி இருக்கக்கூடிய இளைஞர் நிர்வாகிகள் எங்கே போனீங்க? உள்ள போனதெல்லாம் சேகர் பாபு, சேகர் பாபு, துரைமுருகன் அவர் போறாரு, நடக்க முடியாது நடந்து போறாரு, பாவம் போறாங்க அந்த மாதிரி. ஆமா, நீங்க தான் மயக்க போட்டு நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போடுங்கன்றாங்க போலீஸ்காரங்க. அப்போ ஒரு இளைஞரணி செயலாளர், தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் துணை முதலமைச்சர், அவர் கைது பண்ண வந்திருக்கிறாங்கன்னா அங்கே ஒரு பெரும் இளைஞர் பட்டமும் படம் திரண்டுக்கணுமா இல்லையா? இந்நேரம் வந்து அந்த வீட்டை விட்டே வெளியே கொண்டு வந்துருக்கு. ஏன் பண்ணல? இல்லையா? மொத்தமே 50 பேர் தான். மொத்தமே அந்த வயதானவர்கள் 50 பேர் தான் உட்காந்துருக்குறாங்க. புதியவர்களுக்கான வாய்ப்பு இல்லை, இளைஞருக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க? இந்த இளைஞர் கூட்டத்தை எதுக்கிறதுக்கு யார் இருக்கா? இளைஞர் வந்து சீமான் தான். அவர் பக்கம் ஒரு 4% 5% ஓட்டு இருக்குது, யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அவரை வச்சு இவங்களை வீழ்த்திடுவோம். அண்ணே நாங்கள் அடிக்க முடியல, நீங்கள் போய் அடிச்சுட்டு வாங்கண்ணே அப்படின்னு எல்லாம் சேர்ந்து சீமானை அனுப்பி வராங்க. நீங்கள் போங்க அப்படின்னு எல்லாம் சேர்ந்தது கையில் மொத்தமாக எடுத்து கீழே விட போகிறாங்க போல். அப்படி தான் நடக்க போகுது. அப்போ இவர்கள் வந்து எடுக்கக்கூடிய எல்லா முடிவுமே தவறாகவே இருக்குது. திமுக அதிமுக இந்த தாவேக்காவின் வெற்றி, விஜய் அவர்களுடைய வெற்றி அவர் ஏற்றுக்கொள்ள முடியல. அதை ஒன்றும் அவங்க ஜீர்ணிச்சிக்கிற முடியல. அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த இளைஞர்களை எப்படி ஃபேஸ் பண்ணி அரசியல் பண்ண போகிறோன்னு தெரியல. அப்போ யாராவது வந்து காப்பாற்றுங்க, நீங்கள் வாங்க அண்ணே, நீங்கள் வாங்கினேன் எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு முரண்பாடான ஒரு கூட்டணியாக தான் மாறுமே ஒழிய பெரிய வெற்றிக்கான வாய்ப்பு மிக மிக குறைவது. ஓகே, ஏன்னா சீமான் கட்சியினர் எத்தனை பர்சன்டேஜ் வந்தாலும் தெளிவாக இருக்கிறாங்க. அவங்க வந்து நான் அடிக்கிறேன், உனக்கு எரியுதுன்னா நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு சார். எப்படி சார் இவ்வளோ? இல்லை, அதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் இருந்துச்சுங்க. நைட்டு பூரா அவருடைய கதைகளை, வீரவசன கதைகளை கேட்டு நீங்களும் கேட்டேன். நம்ம கேட்டு அப்படியே மறந்து ஐடி வேலையை விட்டுட்டு மம்மட்டியோட போய் வெட்ரா பண்ணு அப்படின்னு வெட்டிட்டு இருந்தவங்களாம் போச்சு. இப்போ பூரா ChatGPTலையும் கூகுள்லையும் போட்டுறேன். அண்ணன் சொன்ன கதை என்ன கதை, ஓஹோ ஹாலிவுட் போலாம் அப்படின்ற கண்டுபிடிச்சிடுறாங்க. கதை 690 அதனால வந்து இப்போ அந்த வேகம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ அவரோட எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே வர்றாரு. வர வர நிறையா விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறாரு. பேசுகிற மேடைகளில் பேசுகிற வார்த்தைகளும் சரி. முன்னெல்லாம் அவர் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக பேசுவார். இப்போ கொஞ்சம் அந்த எக்ஸ்போஸ் ஆகிறாரு. இவர்கள் சாயம் நிறைய அடிக்குது. திராவிட சாயம் கொஞ்சம் சாயம் அடிக்குது. அவங்கள மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிங்கும்போது அந்த 4% வந்து நிற்கிது இன்னைக்கு. இந்த பெரியாரை வீழ்த்து பண்ணுறாரு, பெரியாரை இது பண்ணி இதெல்லாம் கொடுமை. பெரியாரே மண்ணுன்னு சொன்னவருக்கு ஆதரவு கொடுத்தா அதுக்கு மேலே பெரியாரே மண்ணுன்னு சொன்னவருக்கு பெரியார் பேர் சொல்லி கட்சி நடத்தக்கூடியவருக்கு ஆதரவுங்கிறது முரண்பாடான கூட்டணி. அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் மிக்க நடிச்சார். நன்றி, வணக்கம்.